அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்திய உளவுத்துறையில் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் 2 விதமான பதவிகளுக்கு மொத்தம் 8704 காலி பணியிடங்கள் கொண்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ தற்போது வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10வது மற்றும் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. உதவி மத்திய புலனாய்வு அதிகாரி மற்றும் பாதுகாப்பு உதவியாளர் இந்த 2 பணியிடங்களுக்கும் மொத்தமாக காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 8704 இருக்குது. அதற்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யார் அப்ளை பண்ணலாங்கிற முழு விவரம் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 விதமான பதவிகள் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதில் பார்க்க போகிறது உதவி மத்திய புலனாய்வு அதிகாரிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அதில் எத்தனை காலி பணியிடங்கள், என்ன டைமுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும், என்ன விவரம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது உதவி மத்திய புலனாய்வு அதிகாரிக்கு எத்தனை காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்கன்னா 3717 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இதற்கு கல்வி தகுதி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதற்கான சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 44,900 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும், அதான் வயது வரம்பு. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசிக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூடிக்கு 10 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. இதற்கு எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஒன்று இருக்குங்க. தேர்வு செய்யும் முறை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம், அது தொடர்ந்து டயர் 1, டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒன்று இருக்கும். அடுத்து டயர் 3 இன்டர்வியூ நடக்கும். இந்த 3 அடிப்படையில் தான் உங்களுக்கு தேர்வு செய்வாங்க. எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குங்க, அப்ளிகேஷன் ஃபீஸு. அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு 550 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இதில் ஆல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது 550 ரூபா யாராக இருக்குனாக்க எஸ்சி எஸ்டிக்கு, ஃபீமேலுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு அவங்க 550 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. மற்றும் ஆண்களுக்கு யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு, ஓபிசிக்கு 650 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கும். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கெல்லாம் இருக்குங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்க 19 ஜூலை 2025லேருந்து 10 ஆகஸ்ட் 2025க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 10 ஆகஸ்ட் 2025. இப்போ நம்ம பார்த்தது இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அதாவது உதவி மத்திய புலனாய்வு அதிகாரி அந்த போஸ்ட்டுக்கானது. இது 3717 காலி பணியிடங்கள் கொண்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணவங்க இதுக்கு பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்யூரிட்டி அசிஸ்டண்ட், பாதுகாப்பு உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்காக பார்க்க போகிறோம். பாதுகாப்பு உதவியாளருக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பாதுகாப்பு உதவியாளருக்கு 4987 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதில் சென்னைக்கு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 285 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் தமிழ் தெரிஞ்சிருக்கவங்க தான் கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கான கல்வி தகுதி ஏதாவது 10வது முடிச்சிருந்தால் போதுமானது. அதற்கு சம்பள விகிதம் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதற்கும் வயது வரம்பு 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசிக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூடிக்கு 10 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. இதுக்கும் நீங்கள் உங்களை தேர்வு செய்யும் முறை டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு சொல்லிட்டு டயர் 1லையும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். டயர் 2ல் ரிட்டன் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். டயர் 3ல் இன்டர்வியூ மற்றும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு உங்களுக்கு வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைனில் எக்ஸாம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டிலேயே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கெல்லாம் இருக்குங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதவிக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் சேம் நம்ம முதல்ல பார்த்த அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு மாதிரியே 550 ரூபா. எஸ்சி எஸ்டி, ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ்மென் அவங்களுக்கு, மேல் கேண்டிடேட்ஸ், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 650 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாதுகாப்பு உதவியாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு
26 ஜூலை 2025 17 ஆகஸ்ட் 2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த டேட்டை மறந்துடாதீங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஃபஸ்ட்டு பார்த்த உதவி மத்திய புலனாய்வு அதிகாரி போஸ்ட் 3717 காலி பணியிடங்கள். அதுக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்த்தது பாதுகாப்பு உதவியாளர் போஸ்ட்டு, அது 4987 காலி பணியிடங்கள். அதற்கு 10வது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கணும். ஒன்றுக்கும் தனித்தனி லாஸ்ட் டேட் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருப்போம், வீடியோலையும் சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.